விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பார்த்திபனூர் நெடுஞ்சாலையில் மின்வயர் உரசியதால் வைக்கோல் ஏற்றி சென்ற லாரி தீப்பிடித்து முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட நிலையில் அங்கு சுமார் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விவரங்களை எம்முடைய செய்தியாளர் அருண் பிரகாஷிடம் கேட்கலாம். அருண் பிரகாஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சியாம். நிச்சயமாக அருப்புக்கோட்டை அருகே ஆத்திப்பட்டி பகுதியில் பார்த்திபனூர் நெடுஞ்சாலையில் ராமநாதபுரம் பகுதியில் இருந்து கேரளா நோக்கி அருப்புக்கோட்டை வழியாக வைக்கோல் ஏற்றிக்கொண்டு ஈச்சர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த லாரியில் அளவுக்கு அதிகமாக வைக்கோல் ஏற்றிச் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது சாலை நடுவே தாழ்வாக சென்ற மின்வயர் அந்த லாரியின் மீது உரசியதாகவும் இதில் மின் உராய்வு ஏற்பட்டு லாரியில் இருந்த வைக்கோல் மீது தீ பற்றியதாகவும் கூறப்படுகிறது. வைக்கோல் முழுவதும் தீ பற்றி எரிந்து மளமளவென லாரி முழுவதும் தீ பற்றி எரிந்தது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த அருப்புக்கோட்டை தீயணைப்புத் துறையினர் மற்றும் திருச்சுழி தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி எரித்து லாரியில் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் லாரி முழுவதும் எரிந்து நாசமானது. அதிர்ஷ்டவசமாக இதில் எந்தவித உயிர்ச்சேதமும் காயமும் ஏற்படவில்லை. லாரி ஓட்டுநர் தப்பி ஓடினார். சாலையின் நடுவே லாரியில் தீ மளமளவென பற்றி எரிந்ததால் அருப்புக்கோட்டை பார்த்திபனூர் சாலையில் சுமார் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. போலீசார் விரைந்து வந்து கழிவுகளை அப்புறப்படுத்தி நடவடிக்கை மேற்கொண்டு போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சியாம், விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.